இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, அந்த பேங்க் மேனேஜர் ஒய்ஃபும் இவரும் தான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அப்படின்றது தெரிய வந்துரும். இந்த இறந்து போன பொண்ணு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது முன்னாடியே தெரிய வந்திருக்கும். அப்ப இந்த செத்துப்போன பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பேங்க் மேனேஜர் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, "நீ எனக்கு வந்து நெறைய பணம் குடு. அப்பனா தான் நான் வெளிய சொல்லாம இருப்பேன். இல்லாட்டி இப்ப அந்த கல்யாண பொண்ணுகிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லு. நாங்க இந்த மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோன்றத சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வெளிய தெரிஞ்சா இது அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நெறைய பணம் கேட்கும். அத இந்த பேங்க் மேனேஜர் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அண்ணனோட ஹெல்ப் மூலியமா இந்த பொண்ணுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இது எப்படி தெரிய வரும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கே தெரியாம பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, இந்த அக்கவுண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கவுண்டா வந்து வச்சிருப்பாரு. அப்ப இவருக்குமே நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த செத்து போன பொண்ணுகிட்ட பேங்க் மேனேஜர் போய் என்ன கேட்பாரு அப்படின்னா, "ஏன் என் ஒய்ஃப் வந்து உனக்கு இவ்ளோ பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கட்டத்துல இவ இந்த மாரி தப்பு பண்ணா, அதனால மாட்டிப்பா, நான் வெளிய சொல்லிருவேன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு பணம் தேவைன்னு சொன்னேன், அதனால குடுக்குறா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஆர்குமெண்ட் இதாகி இவள வந்து தள்ளி விட்டுருப்பாரு அந்த இருட்டுல. தள்ளி விடும்போது தான் தெரியும் அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் பள்ளத்தாக்கு அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறமே தான் வந்து இவ இறந்துட்டான்றதும் போலீஸ் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கும். ஒரு கடைசி கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மோகன்லால் வந்து யாரு குற்றவாளி அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஹாப்பியா உள்ள வந்த இத்தனை பேருமே வந்து அவங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். யாருமே வந்து இதுல வந்து ஒழுங்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்வே இருக்கும். இதுல யாரு கரெக்டா இருந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு தான் வந்து கரெக்டா இருந்திருக்குன்ற மாதிரி படமும் வந்து ஒரு கன்க்ளூஷன்ல போய் முடியும். ஸோ ஓவராலா இந்த படம் பார்க்கும்போது வந்து ஹாப்பியா உள்ள வந்தவங்களுக்குள்ள எப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு வேரியேஷன் இருக்கு அப்படின்ற காட்டுற படமா வந்து 12th மேன் இருக்கும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, "திருஷ்யம் 2ல வந்துட்டு ஜீத்து ஜோசப்க்கு இந்த ஐடியா கிடைக்குது. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரைட்டர்ஸை கூப்பிட்டு 18 மாசங்கள் கிட்டத்தட்ட ஆகுது இந்த கதையை வந்து டெவலப் பண்றதுக்கு. டெவலப் பண்ணிட்டு மோகன்லால் அவர்கள் ப்ரோடாடி ஷூட்டிங்ல இருக்காரு. அப்ப இந்த கதையை நரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் படமாக்கப்படுது. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்ன அப்படின்னா, கோவிட் காலத்துல தான் வந்து இந்த ஷூட்டிங்லாம் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த படம் ஷூட் பண்ணும்போது இருந்தது. ஸோ அதையும் தாண்டி இந்த படம் வந்து சூப்பர் டூப்பரா வந்து ஆயிடுச்சு. இதுல இன்னொரு சவால் என்ன இருக்கு அப்படின்னா, 24 மணி நேரத்துல இந்த கதை முடியிற மாதிரி வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இதுல ஒன்லைன் என்ன அப்படின்னா வந்துட்டு, "விளையாட்டு வினையாகும்" அப்படின்ற ஒரு ஒன்லைன் வந்து இந்த படத்துக்கு ஹூக்காவே இருக்கும்.